எல்லாருக்கும் ஞாயிறு வணக்கம். ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. உங்கள் டைமில் நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் சொன்ன பாரதியார் 3வது வரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பள்ளி என்பது ஒரு கோவில் தான். அது எப்படிலாம் நம்ம உருவாக்குறோங்கிறது நம்ம மனசை பொறுத்து தான் எல்லாமே. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒன்று என்னென்னா, குறிஞ்சி முல்லை சார்ந்து அங்கே ஆனந்த வனமாக ஆனந்தா மெட்ரிகுலேஷன், இங்கே பார்த்தோம்னா மருதம் எல்லாருக்குமே தெரியும், வயல்வெளி சார்ந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னா அது ஆனந்தா வித்யாலயா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். இந்த ஸ்கூல் உருவாக்குறதுக்கு எவ்வளோ ஒரு பின்னாடி அந்த கதையெல்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் எங்கள் அப்பா பீமராஜா அவர்களை மனதில் இருத்தி அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 1.5 நிமிஷம் முடிச்சுடுவேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குறிஞ்சி முல்லை மருதம் எல்லாமே நம்ம இருக்கிறோங்கிறது. எனக்கு என்னென்னா, ஆனந்த வித்யாலயா பள்ளிக்குள்ளே போனாலே, அதாவது 2 ஸ்கூலும் ஈக்குவல், அங்கே போனால் ஒரு வனத்துக்குள்ளேயும் இங்கே வந்தால் ஒரு நந்தவனம். அது எங்கே பார்த்தாலும் ஒரு சிறப்பாக இந்த பூக்களும் அந்த பறவைகளும் இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ குழந்தைகளும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்க. இந்த வண்ண பறவைகளை கண்டு மனதில் மகிழ்ச்சி கொள்ளும் என்று சொன்னதும் பாரதியார் தான். ஸோ இந்த குழந்தைங்களை இவ்வளோ உற்சாகமாக இயங்குறதுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பேரண்ட்ஸ் தான். பெற்றோர்கள் தான் மிக முக்கிய முதல் காரணம் பேரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் என் அன்பை தெரிவிச்சுக்கிறேன். 2வதாக பார்க்குறப்போ நம்ம டீச்சர்ஸ், ஒரு குழந்தையை நம்ம வீட்டில் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது அவ்வளோ இதாக இருக்கிறப்போ, கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் 70 ஸ்டூடெண்ட்ஸை குழந்தைங்களை எடுத்துகிட்டு வர்றது டீச்சர்ஸ்க்கு. அவங்க இந்த டைம் அவங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வுன்னு சொல்லணும். எல்லாருமே அர்ப்பணிப்போடு ஒர்க் பண்ணுற எங்கள் டீச்சர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம கைத்தட்டி உற்சாகம் கொடுப்போம். இன்னும் சிறப்பாக கைத்தட்டலாமே, அவங்களுக்கு இது பத்தாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களையெல்லாம் மேலே பார்த்துட்டு இருக்கிற சூப்பர்வைசிங் பவர், எக்ஸ்ட்ரா பவர்னு சொல்லுவோம், மிஸ்ஸஸ் ஜெயபவானி. அந்த பக்கம் பார்த்தா கோபாலகிருஷ்ணன் எப்போவுமே அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு புல்லாங்குழல் இசையோடு பார்த்துட்ருப்பார். அவருக்கு ஒரு கைத்தட்டல். இவ்வளோக்கு மேலாக சொல்கிறப்போ முக்கோணம் தான் சொல்லுவோம். ஒரு ஸ்கூலுன்னா மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த பக்கம் பேரண்ட்ஸ். இந்த 3மே சம அளவில் ரொம்ப சந்தோஷமாக இயங்கிட்டுருக்குறோம். இன்னொன்று, குழந்தைங்க மட்டும்தான் சந்தோஷமாக சந்தோஷமாக போகிறாங்கன்னு கிடையாது. எங்கள் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ளே வந்தாலே ரொம்ப மகிழ்ச்சியாக வருவாங்க. உள்ளே வர்றப்போ பவானி கரெக்ட் தானே, அதே மாதிரி பவானி மேடத்தை பார்த்து பேசி, டீச்சர்ஸை பார்த்து பேசினப்போ அவங்க வெளியே போகிறப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கும். நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். கல்வியாக சார் பேசுனதை வச்சு நான் சொல்கிறேன். நூல் அகம்னா நூல் ப்ளஸ் அகம். நூல் தான் நம்ம அகத்தை சுத்தப்படுத்தும். புத்தகம் சொன்னால் நம்மளை புத்தாக்கம், அதாவது புத்துயிர்ப்பாக வைத்துக்கிறது புத்தகங்கள் தான். ஸோ லைப்ரரி நல்லா யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அது நிச்சயமாக பண்ணுவோம். அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூலில் ஆத்தர்ஸ் நிறைய பேர், அதாவது புக்ஸ் எழுதணும்னு சொல்கிறோம். எழுதுறதுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். பேரண்ட்ஸ் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? 10 பக்கம் போதும், அதுக்கு மேலே வேணாம். ஆனால் அந்த குழந்தையாக எழுதணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நாங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவோம் நிச்சயமாக. அதுக்கு இதுக்கு மேலாக மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் என்ன வேணும்னு கேட்டால் அதுக்கு உடனே செஞ்சு தர்ற மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து இயங்குறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இந்த தடவை 200 பேர் கலந்துருக்குறாங்க. 200 உற்சவர்கள் மேலே வரப்போகிறாங்க. அந்த 200 பேர் தான் இன்றைக்கி ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். அந்த 200 பேருக்கும், அந்த 200 பேரை இயக்கிய டீச்சர்ஸ்க்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து, அந்த பாருங்களேன், அது வர்றப்பவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகும். அப்போ டான்ஸ் கிவ்ஸ் எனர்ஜி, டான்ஸ் கிவ்ஸ் ஹாப்பினஸ். எல்லாமே டான்ஸ் சொல்லி நினைக்க வேணாம். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று இல்லைன்னா, ஒரே படிப்புன்னு இருந்தால் எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு படிப்பு வேணுமோ, 50% or 100 வேணும்னா 100 எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் வேணும். பாட்டாக நல்லா பாட வைங்க, டான்ஸாக நல்ல டான்ஸ் ஆட வைங்க, ஓவியமாக நல்லா பண்ணட்டும், டேக்வாண்டோ, சிலம்பம், அத்தனையும் உங்கள் குழந்தைங்க ரொம்ப கெட்டிக்காரங்களை வர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களே, நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களே. தேங்க்யூ.